நாங்கள் செபி பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் இல்லை. இந்த காணொலி முழுக்க முழுக்க கல்வி மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் நாங்கள் எந்தவொரு தனிப்பட்ட நிறுவனத்தின் பங்குகளையோ மியூச்சுவல் ஃபண்டுகளையோ அல்லது மற்ற திட்டங்களையோ பரிந்துரை செய்வதில்லை. முதலீடுகள் செய்யும் முன்பு நீங்களே சிந்தித்து முடிவெடுங்கள். ஷேர் மார்க்கெட் என்பது கோடீஸ்வரர்களுக்கான இடமா? நிச்சயம் இல்லை. தினக்கூலிக்கு வேலை செய்பவர் கூட ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். இன்னும் சொல்லப் போனால் செயலற்ற வருமானத்திற்கான சிறந்த இடமாக இது இருக்கிறது. செயலற்ற வருமானமா? அப்படினா என்ன? அதாவது ஆங்கிலத்தில் பாசிவ் இன்கம் என்று சொல்லுவதுண்டு. நீங்கள் உறங்கும் போதும் பணம் சம்பாதிப்பது. ஆனால் அது எப்படி சாத்தியம்? ஆம், இது சாத்தியமே. ஒரு நிறுவனத்தின் முதலாளி உறங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர் நிறுவனத்திற்காக வேலை செய்து கொண்டிருப்பார். அதாவது மறைமுகமாக நிறுவனத்தின் முதலாளிக்காக வேலை செய்து கொண்டிருப்பார். ஆனால் ஒரு நிறுவனத்தை வாங்கும் அளவு என்னிடம் பணம் இல்லையே, நான் எப்படி நிறுவனத்தை வாங்குவது? குறைவாக பணம் இருந்தாலும் பங்கு சந்தையில் நம்மால் நிறுவனங்களை வாங்க, விற்க முடியும். நாம் உறங்கும் போதும் நம்மால் பணம் சம்பாதிக்க முடியும். ஷேர் மார்க்கெட் அல்லது பங்குச் சந்தை என்பது நிறுவனங்களின் பங்குகளை வாங்க மற்றும் விற்பதற்கான இடம். ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதால் நாமும் அந்த நிறுவனத்தில் பங்குதாரர், அதாவது ஷேர் ஹோல்டர் ஆகிறோம். நமக்கு எதற்கு தேவையில்லாத வேலை? ஷேர் மார்க்கெட்டிலா பலர் நஷ்டமடைந்தார்கள் என்ற செய்தி வருகிறதே. ஆனால் நஷ்டம் மட்டும்தான் வருமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நஷ்டம் மட்டுமே வருகிறது என்றால் பலரும் ஏன் பங்குச் சந்தையை நோக்கி செல்கிறார்கள்? முக்கியமாக பெரும் பணக்காரர்கள். பங்குச் சந்தையில் ஒரு நிறுவனம் விலை அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்கிறது. ஏன் என்பதை பார்ப்போம். முதலாவது காரணம் நிறுவனத்தின் சிறப்பான அல்லது மோசமான செயல்பாடு. இரண்டாவது, வாங்குபவர் அல்லது விற்பவரின் எண்ணிக்கையின் மாற்றத்தை பொறுத்து. மூன்றாவது, பொருளாதார மாற்றம். நான்காவது, பங்குச்சந்தை வணிகம் செய்பவர் ஒரு பங்கை அதிக அளவில் வாங்கினாலோ அல்லது விற்றாலோ விலையில் ஏற்றமோ அல்லது இறக்கமோ காண்கிறது. பங்குச்சந்தையில் நஷ்டம் வருவது எதனால்? பங்குச்சந்தையை சூதாட்டமாக நினைத்து முதலீடு செய்வது, சமூக ஊடக வழி தகவல்களை நம்பி முதலீடு செய்வது, ஒரு நிறுவனத்தைப் பற்றி முழுமையாகத் தெரியாமல் முதலீடு செய்வது, விலையின் ஏற்ற இறக்கத்தை மட்டுமே பார்த்து முதலீடு செய்வது, விலையில் சிறிய இறக்கத்தை பார்த்து வெளியேறுவதால் நஷ்டம் ஏற்படுகிறது. 1990 முதல் 2018 வரை தேசிய பங்குச் சந்தையானது எவ்வாறு வளர்ச்சியடைந்திருக்கிறது என்பதை திரையில் காணலாம். இதில் 2007ஆம் ஆண்டு ஒருவர் பங்குச் சந்தை முதலீடுகளை செய்து 2008ஆம் ஆண்டு பார்த்திருந்தால் அவர் நஷ்டத்தில் இருந்திருப்பார். ஆனால் 2013ற்கு பிறகு அவரது முதலீடுகள் லாபமடைந்திருக்கும். பங்குச் சந்தையில் ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்கள் மூலமாக அல்லது நேரடியாக நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். ஒரு ஆழமரம் எவ்வாறு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு வளர்கிறதோ அதேபோலதான் நம்முடைய முதலீடுகளும். நீண்டகால முதலீடுகள் நமக்கு நிச்சயம் பெரிய லாபங்களை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் எவ்வளவு சீக்கிரமாக நமது முதலீடுகளை தொடங்குகிறோமோ அவ்வளவு விரைவாக அது நமக்கு பயனளிக்கும். உங்களது முதலீட்டு பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.